ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி இருக்கே, செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது. அப்படியே சீட் நுனியில உட்காந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவான ஜியும் அவனோட ஃப்ரெண்ட் ஷாக்கிங்கும் பேசிக்கிறாங்க. ஷாக்கிங் என்ன சொல்றானா, ஜியை எப்படியாவது அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னு. அதுக்காக ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து புதுசா இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வர சொல்றான். அது மட்டும் இல்ல, அவனோட ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஜியை டெம்ப்ட் பண்றான் பாருங்க. அடேங்கப்பா. அப்புறம் நம்ம ஜியும் இன்னொருத்தர் சவுத் கிங்கும் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களோட ஸ்பைனை பத்தி பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு யோசிச்சீங்களா? அவங்க அந்த விஷயத்துல அவ்ளோ உஷாரா இருக்காங்களாம். யாராவது அவங்க ஸ்பைனை பத்தி தெரிஞ்சாலோ இல்ல பிரச்சனை பண்ணாலோ அவ்ளோதான் முடிஞ்சுது. அவங்க சும்மா விடமாட்டாங்க போல. அது மட்டும் இல்ல மக்களே, ஷாக்கிங்கோட ஒரு பட்டனை பாத்தீங்கன்னா சாவ்லி நெருப்புலையும் சவுத் கிங் ஸ்பிரிச்சுவல் பவர்லையும் வெளியில வர போறாங்களாம். என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. அதுலயும் ஷாக்கிங் அவனோட சோலை சாவ்லியோட சோல் கூட மெர்ஜ் பண்ணிட்டானா. இப்போ அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது மாதிரியான மான்ஸ்டர் பொறக்க போகுதாம். மிருகமும் மனுஷனும் கலந்த ஒரு காம்போ. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இப்போ நம்ம போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்லாம் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு ட்ரெயின் பண்றாங்க. உலகம் பூரா தேடி பிடிச்சு டேலண்டட் பீப்புளை கூட்டிட்டு வந்து அவங்க சைக்கிக் பவர்ஸை ஸ்டடி பண்ணி சூப்பர் ஹியூமன்ஸா மாத்துறாங்களாம். ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லாம் கலந்த ஒரு இடம். அங்க உலகம் பூராவில இருந்தும் புதுசா பவர்ஸ் வந்தவங்க எல்லாரும் கூடியிருக்காங்க. அங்க ஒரு சிட்டி பொண்ணு சாவ்லிய ஒரு கிராமத்து பொண்ணுன்னு நினைச்சு ரொம்ப வீக்கா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அவளை ரொம்ப தாழ்வா பாக்குறா பாருங்க. அப்போதான் நம்ம ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட், அதாவது டைரக்டர், புதுசா வந்தவங்கள ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்து வரவேற்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, உலகம் எப்படி மாறுது, அதுல மனுஷங்க எப்படி ஆபத்துல இருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாறுற உலகத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க மாறலனா மொத்த இனமும் அழிஞ்சிடும்னு சொல்றாரு. நம்மள எவால்வ் பண்ணிக்கவும் ஸ்ட்ராங்காக்கிக்கவும் இந்த இன்ஸ்டிடியூட்டை விட பெஸ்ட் பிளேஸ் வேற இல்லையா. ஏன்னா இங்க எப்பவும் ப்ரொஃபஷனல் ட்வின் நர்ஸ் அப்புறம் சூப்பர் ப்ரொஃபசர்ஸ்லாம் நம்ம கூடவே இருந்து ட்ரெயின் பண்ணுவாங்களாம். கோஸ்டாரிக்கா அமெரிக்கன்ஸ் கூட சேர்ந்து ஒரு புது மனுஷ உலகத்தையே உருவாக்க போறாங்களாம். டைரக்டர் பேசி முடிச்சதும் ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் ஆரம்பமாகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் டெஸ்ட். இதுல ஒரு மிஷின் வச்சு ஒவ்வொருத்தரோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் கால்குலேட் பண்ணுவாங்க. யாருக்கு ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்கள பெரிய கிளாஸ்ல போடுவாங்க. ஒருத்தன் 1200 பாயிண்ட்ஸ்ல மீடியம் கிளாஸ், இன்னொருத்தன் 186 பாயிண்ட்ஸ்ல ஃபாலோ கிளாஸ், இன்னொருத்தன் 900 பாயிண்ட்ஸ்ல மீடியம் கிளாஸ், அப்போ ஒருத்தன் வெறும் 5 பாயிண்ட்ஸ்ல சூப்பர் லோ கிளாஸ். சில பேரோட ரிசல்ட்ட பார்த்து எக்ஸாமினர் சந்தோஷப்படுறாரு, சில பேரோட ரிசல்ட்ட பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா அங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா பாருங்க, அவளோட ரிசல்ட்ட பார்த்து எக்ஸாமினரே மிரண்டு போயிட்டாரு. அவ ஒரு சிட்டி பொண்ணு, பயங்கர ஆட்டிடியூட். ஷாவ்லேன்னு ஒரு கிராமத்து பொண்ண ரொம்ப வீக்கா நினைச்சு கீழ்த்தரமா பாத்துட்டு இருக்கா. ஆனா அதே லேலிங் ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல என்ட்ரி ஆனதும் எல்லாரையும் அப்படியே வாயடைச்சு போக வச்சுட்டா. ஷாவ்லின்ல அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டா. லேலிங்கோட ஸ்பிரிச்சுவல் பவர் பாருங்க, 5000 6000ன்னு ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கு. ஷாவ்லினோட பவர் அங்கேயே நிக்கல மக்களே. அவளோட பவர் லெவல் எவ்ளோ பெருசா போச்சுனா அங்க இருந்த மெயின் டிவைஸே ஓவர்லோட் ஆகி வெடிச்சு சிதறிடுச்சு. ட்ரெயினர்ஸ்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்தது செகண்ட் டெஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டிடியூட் டெஸ்ட். இதுல ஒவ்வொருத்தரோட ஸ்டாமினாவையும் மெஷர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்கவங்க ஃபேவரேட் ஜோன்ல அவங்க ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. சாவ்லிங்கையும் லேலிங்கையும் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே ஃபீல்டுக்கு அனுப்புறாங்க. அங்க அவங்க ஸ்டாமினாவையும் டெர்மினேஷனையும் டெஸ்ட் பண்றாங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியா டயர்ட் ஆகி விழுந்துட்டாங்க. ஆனா நம்ம சாவ்லிங்கும் லேலிங்கும் இன்னும் நின்னு சண்டை போட ரெடியா இருக்காங்க பாருங்க. அங்க குவாலிஃபை ஆகுறதுக்கு ஒரே கண்டிஷன் தான், அவங்க இன்ஸ்ட்ரக்டரை டேக் பண்ணி அவங்க கைய தொடணும். ஈஸி தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்டர் ஒரு மனுஷன், நிறைய சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரு. அந்த ஜோன்ல அவர்தான் அவகேனஸ்க்கு இன்ஸ்ட்ரக்டர். அவர் யாரையும் ஈஸியா தன்னை தொடவிட மாட்டாரு, யாரையும் ஈஸியா குவாலிஃபை ஆக விட மாட்டாரு. ஆனா நம்ம சாவ்லிங்கிற்கு டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் ஒரு ஆப்ஷனே இல்ல. அவ எப்படியாவது குவாலிஃபை பண்ணியே ஆகணும். சாவ்லிங் அவளோட ஃபயர் புல்லட்டை யூஸ் பண்றா. கண் இமைக்கும் நேரத்துல அவ நெருப்புல விழுந்துடுறா. அவளோட ஸ்பீடு பயங்கரமா ஏறிடுச்சு. ஒரு டைம்ல ஷாவ்லின லைட்டா எடுத்தவங்க இப்போ அவள ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல பாக்குறாங்க. மின்னல் வேகத்துல சாவ்லிங் லேலிங்கை தொடப்போறான். ஆனா லே ஃபைலிங் கரெக்டான டைம்ல அவளை தள்ளி விட்டுட்டு சான்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்டரை தொட்டுடுறான். ஃபுல் ஸ்பீட்ல வந்த இம்பாக்ட்ல சாவ்லியோட தலையிலிருந்து ரத்தம் வருது. அதே டைம்ல லே ஃபைலிங் ஒரு கிராமத்து பொண்ணுன்னு அவளோட முட்டாள்தனத்தை நினைச்சு அவளை திட்டிக்கிட்டு இருக்கா. லேலிங்கோட கமெண்ட்டை கேட்டதும் சாவ்லிக்கு பயங்கர கோபம் வருது. அவளோட மாஸ்டரோட ரூல்ஸ ஞாபகம் படுத்திக்கிறா. ரூல்ஸ் என்னன்னா, முன்னாடி இருக்கிற பிரச்சனைய முடிச்சு கட்டணும். இப்போ ஷாவ்லினுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை லேலிங் தான். ஷாவ்லின் அவளோட மாஸ்டரை நினைச்சுக்கிட்டே லேலிங்க நோக்கி போறா. அவளை அட்டாக் பண்றா. லேலிங்கோட தலைய தரையில அடிக்கிறா. ஷாவ்லின் அவளை முடிக்கிறதுக்கு ஃபுல்லா ரெடியா இருக்கா. லேலிங்கிற்கு ஷாவ்லினோட கண்ணுல அவளோட மரணம் தெரியுது. பயத்துல நடுங்கிட்டு இருக்கா.
கத்திட்டு இருக்கான், மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஷாவ்லின் நிக்க போறதில்லை. அப்போதான் கோயிங் ஊஞ்சாவ்லியும் லே லிங்கிற்கும் நடுவுல வந்து லே லிங்க ஷாவ்லின் கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவனோட ஒவ்வொரு முயற்சியும் ஷாவ்லினோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆகுது. ஆனா ஷாவ்லின் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான்னு கேக்கும்போது அது ஒரு வெறும் மார்க் பேட்டில் தான்னு தெரிஞ்சதும் அவ சுயநினைவுக்கு வந்து லே லிங்க விட்டுடுறா. ரிசல்ட்ட பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஷாவ்லின் அவளோட விக்டரியால டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணி அவரோட அட்டென்ஷனை வாங்கிட்டான். ஆனா லேலிங் பயத்துல அங்கிருந்து நகரக்கூட முடியல. ஏன்னா அவ சாகுற வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. மத்த பக்கம் நம்ம ஜியும் சவுத் கிங்கும் அவங்க விக்டரிய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாவ்லின் டெஸ்ட்ல பாஸ் ஆன சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போதான் ஜிக்கு ஒரு நாத்தம் வருது. ஹனிபிரேட்டர் ஜீவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாட்டி போட்டு நாத்தத்தை பரப்பிட்டு இருக்கு. ஹனிபிரேட்டரோட சேட்டைகளை பார்த்து ஜீவ் அவளை திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த குட்டி டெவில் பண்ற சேட்டைகள் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போகுது. கண் இமைக்கும் நேரத்துல விண்டர் வந்துடுச்சு. எங்கும் பனி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்க ஷாவ்லினோட கிராமத்தை இந்தியன் ஏரியால இருந்து எவெக்யூவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பனி கொட்டுற சீசன்ல பூமிக்கு அடியிலிருந்து ஒரு ஜெலட்டின் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மிருகம் வந்துடுச்சு. புதுசா ஒரு எனிமி வந்துட்டா மக்களே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன். பாய் பாய்.